ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸோ ஹாப்பி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம். நல்ல ஹெல்த்தியான சூப்பரான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஹெல்த்தியான சூப்பரான பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு 2 கேரட் எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் சீவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க. மிக்சியில் சேர்த்துட்டு 1/2 கிலோ கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவு ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கேரட்டை அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு தண்ணி தேவைப்படலைங்க. நான் அரைச்ச பேஸ்ட்டே போதுமானது வந்துச்சு. ஏன்னா அதிலே தண்ணி நம்ம ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இதை வடிகட்டணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்திருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நான் மாவு பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா ஒரு தடவை அழுத்தம் கொடுத்து நம்ம உள்ளங்கையிலால் அப்படியே வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது பிசைஞ்ச உடனே நம்ம சுடலாங்க. ஊற வைக்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இந்த பக்கம் வந்து மாவு தேய்ச்சி எடுத்துக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இந்த இடம் க்ளீனாக நான் தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நீங்கள் சின்ன சின்னதாகவும் போட்டு எடுக்கலாம் பூரி. நான் எப்போவுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். அதுக்காக இந்த மாதிரி பெருசாக உருண்டைகளை போட்டு நம்ம பெருசாக மாவு திரட்டி அதில் ரவுண்ட் ஷேப்பில் பாக்ஸ் வச்சு நம்ம பாக்ஸ் மூடியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும். நம்மளுக்கு மினி பூரியாக கிடைக்கும். பிள்ளைங்க குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கணக்கே இல்லாமல் சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியும் கூட. இப்போ பாருங்கள், லைட்டாக மேல் மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு லைட்டாக நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்ருங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் மூடி, அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் மூடி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. மொழுன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் வரும்பு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரவுண்டாக அழகாக கிடைக்குங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரவுண்டாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பூரி, இப்போ 7 பூரி பக்கம் வந்ததுங்க. பாருங்கள், ஒரே ஷிஃப்ட்டில் 7 பூரி வந்துச்சு. மினி பூரின்றதுனால. பெரிய பூரியாக இருந்தால் ஒரு 4 பூரி வரும். இப்போ அது அப்படி இருக்கட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடேறிச்சான்னு பார்க்குறேன். எண்ணெய் வந்து நான் தேய்க்கிறதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு வானில் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போது சின்னதாக ஒரு பீஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு பூரியை போட்டு நல்லா திருப்பி போட்டு எடுங்க. எண்ணெய் லைட்டாக அமுத்தி விடலாம், இல்லைனா லைட்டாக எண்ணெயை வந்து அள்ளி ஊற்றி கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த பூரி வந்து நல்லா உப்பி வரும். பாருங்கள், நான் இதில் வந்து வெறும் உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன், வேறு எதையுமே சேர்த்துல. இப்போ இந்த மாதிரி சுட்டு எடுத்துட்டேங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா கூட சேர்த்திக்கலாம். நான் ஒட்டுக்கா 3 இதாக கூட நான் சேர்த்திக்கிறேன். ஏன்னா மினி பூரின்றதுனால நம்ம டக்குன்னு ஈஸியாக வேலையாயிடும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கேரட் சாப்பிட்லையா, கேரட் ஜூஸ் போட்டு கொடுத்தா சளி பிடிக்குதா, இந்த மாதிரி கேரட் பூரி செஞ்சு கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் ஸ்டார் மாதிரி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ரவுண்ட் ஷேப், அதை வந்து நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா ஸ்டார் ஷேப்பில் பூரி கிடைக்கும். குழந்தைங்களுக்கு சின்ன பூரியாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்பில், அப்புறம் வந்து அதை சின்னதாக கட் பண்ணி அதை சைடுகளையும் நீங்கள் கட் பண்ணி அப்படியே சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்குங்க. எல்லாத்தையும் சுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேங்க. பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய கேரட் பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஒரு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக நல்லா ஃப்ளப்பியாக சாஃப்டாக இருக்குது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் உருளைக்கிழங்கு மசால் தாங்க செஞ்சுருக்கேன், பூரி மசால். இப்போ பாருங்கள், நம்மளுடைய ஸ்டார் பூரியும் சூப்பராக ரெடியாக வந்திருக்கு. பாருங்கள், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு கேரட் பூரி செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.